ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 86வது ശ്ലോകമാക്കും பார்க்கிறோம். 7 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 393வது நாமத்திலேருந்து 399வது நாமம் வரைக்குமான நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேஜஸோடு கூடின தேவி, பிரகாச ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, எல்லாராலையும் ஸ்துதிக்கப்படுற தேவி, பரமேஸ்வர பத்னியாயிருக்கிற தேவி, சிருஷ்டிக்கு காரணமாயிருக்கிற தேவி, மாயாதேவியாயிருக்கிறவளாக்கும் தேவி, காணறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாத பரபிரம்மத்தோட ரூபம் இருக்கிற தேவி, பிரபஞ்சத்தில் காணற எல்லாமும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட காண முடியாத எல்லாமும் ஆயிட்டும் ரூபம் எடுத்தவளும் தேவிதான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிருதிரவ்யக்தா வியக்தாவ்யக்த ஸ்வரூபிணி. മുന്നൂറ്റി നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇത് பிரபாவதி, ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிறவள், ரொம்ப பிரபையோடு கூடி இருக்கிறவள். ஒரு சூரியனோடு பிரபை எത്രയാக்கும்னு நமக்கு தெரியும். கோடி சூரியர்கள் ஒரு சேர நின்னானா எந்த அளவுக்கு பிரபை இருக்குமோ அந்த அளவுக்கு பிரபையோடு கூடினவள். தேவியோடு சரீரத்திலேந்து உண்டாகிற அந்த தேஜஸ் அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளாயிட்டு பரிவர்த்தனம் செய்யப்படுறது. சௌந்தர்ய லஹரியில தேவியோடு சரீரகாந்திய அனிமா மகிமா தொடங்கின அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளுமாயிட்டு கனெக்ட் பண்ணி சொல்லப்பட்டதை பார்க்கறதுக்கு சாதிக்கும். சௌந்தர்ய லஹரியில இருக்கிற 30வது ஸ்லோகமாக்கும் இதை எடுத்து சொல்றது. स्वदेहोल्बूदाभिर्घृणिभिरणिमाद्याभिरभिदो निषेव्ये नित्ये त्वामहमिति सदा भावयधिय किमाश्चर्यं तस्य त्रिनयन समृद्धिं त्रिनयदो महासंवर्ताग्निर्विरजयति നീരാജനവിധിം. ഇതാക്കും அந்த ശ്ലോകം. നിത്യേ നിഷേവ്യേ, നിത്യയായിട്ട് எல்லாராலையும் சேவிக்கப்படுற மகாத்மியத்தோடு கூடி இருக்கிறவளே. ஸ்வதேஹோல்பூதாபிஹி, உங்களோடு சரீர அவயவங்களிலேந்து உள்பவிச்சவாளான கிருணிபிகி, ரஷ்மிகளாயிருக்கிற அனிமாத்யாபிகி, அனிமா மகிமா தொடங்கினவாளான அபிதஹா, 4 பக்கமும் பரிவிருதாம் சூழ்ந்து நிற்கப்பட்ட துவாம் அம்பாளே உங்களை, அகம் இது நானேதான் இது அப்படின்னு யஹா ஏதொரு சாதகன் சதா பாவயதி நிரந்தரமாயிட்டு தியானிக்கிறாரோ. ത്രിനയന സമൃദ്ധിം, പരമശിവനോട് ഐശ്വര്യത്തെ ത്രിനയതഹ துச்சமாயிட்டு நினைக்கிற தஸ்ய அந்த சாதகனுக்கு மகாசம்பர்த்தாக்னிகி, மகா பிரளய காலத்தில் இருக்கிற அக்னி, நீராஜன விதி, நீராஜன அனுஷ்டானத்தை
விரஜயதி செய்யறது. அത്ര இந்த விஷயத்துல கிம் ஆச்சரியம், என்ன வாக்கும் ஒரு ஆச்சரியம் உள்ளது? சாதகனுக்கு தேவியுமாயிட்டு உண்டாகிற அந்த தாதாத்மியம், சாதகனும் அதானது தேவி உபாசகனும் தேவியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த தாதாத்மியம், அதுல என்ன வாக்கும் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது உள்ளது. தேவியுமாயிட்டு உபாசகனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஐக்கியபாவம், அதனாலேயே இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே அந்த சாதகனுக்கு முக்கியமாயிட்டு அனுபவப்படுறதில்லை அப்படிங்கிறதுல என்ன ஆச்சரியமாக்கும் இருக்கு? பரமசிவனோடு ஐஸ்வர்யத்தை கூடியும் கேர் பண்ணாம இருக்கிற அந்த தேவி உபாசகன், தேவியும் உபாசகனும் ஒண்ணு அப்படிங்கிற ஐக்கிய பாவத்தில் இருக்கிற அந்த உபாசகன், தேவியுமாயிட்டு தாதாத்மியம் பிராபிச்ச அந்த உபாசகனோடு பிரவൃத்திகளில என்ன ஆச்சரியமாக்கும் உள்ளது? தேவி நினைச்சானா நடக்காத விஷயங்கள் என்னவாக்கும் உள்ளது? தேவியோடு சரீரத்திலேந்து உத்பவிச்ச கிரணங்கள் அனிமா மகிமா லெகிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராப்தி பிராகாசியம் இப்படி இருக்கிற 8 ஐஸ்வர்ய தேவதைகள் 4 பக்கத்திலையும் நின்று சேவிக்கிற தேவி, அந்த தேவிய என்னோடு உள்ள இருக்கிற ஆத்மாவாக்கும் அப்படின்னு ஏதொரு உபாசகனால நினைக்கப்படுறதோ, பரமசிவனோடு ஐஸ்வர்யத்தை கூடியும் முக்கியமாயிட்டு காணாத்த அந்த உபாசகன், அந்த உபாசகனை பிரளய காலத்துல உண்டாகிற அத்தியுக்ரமான அக்னி கூடியும் ஒன்னும் பண்ணாம தன்னோடு அக்னி ஜுவாலையால அந்த தேவி உபாசகனை தீபாராதனை செய்யுமே, அதுல இன்னொரு ஆச்சரியமாக்கும் உள்ளது. தேவியோடு பிரபையோடு மகத்துவம் சங்கராச்சாரியர் கிளியராயிட்டு சொல்லியிருக்கிற இந்த ஸ்லோகத்துல சித்தி தேவதைகள் எல்லாம் தேவியோடு ஆவரண தேவதைகளாக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கார். அதனாலேயே பிரபாவதி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. 394வது நாமம் பிரபாரூபா, 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தேஜஸோடு ரூபமாயிட்டு இருக்கிறவள். സർവവ്യാപിயான പരാശക്തി പൂർണ്ണമായിട്ടും പ്രഭാരൂപിണിയാക്കും. ദേവി പൂർണ്ണ ജ്ഞാനസ്വരൂപിണിയാക്കും. ജ്ഞാനത്തോട് പ്രകാശം സർവത്ര വ്യാപിച്ചിருக்கு. ദേവിയെ ചൈതന്യ രൂപത്തില് കാണണം. നമ്മളോട് മനസ്സിലെ ദേവിയെ ചൈതന്യ ഭാവത്തില് കാണണം. அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது ஒன்றும் கண்களால் காணறதுக்கு சாதிக்காது. மனசு அப்படிங்கிறது அதிசூக்ஷ்மமாக்கும். அதனால அதிசூக்ஷ்மமான மனசையும் இதுவரைக்கும் ஆரும் கண்ணால கண்டிட்டில்லை. மனசு அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னு அதனால சொல்லறதுக்கும் சாதிக்காது. அதே மாதிரி கரண்ட் கண்ணால ஆராலையும் காணறதுக்கு சாதிச்சிட்டில்லை. ஃபேன் பல்பு இப்படி இருக்கிற உபாதிகளாயாக்கும் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனாலேயே கரண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு ஆராலையும் சொல்லறதுக்கும் சாதிக்காது. உபாதிகளால அந்த கரண்ட் நமக்கு அனுபவ ரூபத்தில் உண்டாகிறது.
அதே மாதிரி ஈஸ்வரன் எலக்ட்ரிசிட்டியை விடையும் மனசை விடையும் சூக்ஷ்மமானதால கண்களால மட்டுமில்லை நம்மளோட எந்த இந்திரியங்களாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சொந்தம் அனுபவம் வழியாவும் அந்த அனுபவத்தால உண்டாகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் காரணமாயிட்டும் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற உத்தமோத்தம பக்தர்கள் எல்லாம் உண்டு. தேவி பிரகாச ரூபிணியாக்கும் சர்வஜராஜரங்களிலேயும் அதிவசிச்ச தேவி. தேவியோட பிரபையால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தேவியோட சைதன்யத்தால ஆக்டிவேட் பண்றா. 395வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பிரசித்தா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவள் தேவி. இந்த உலகம் ஃபுல்லா பக்தர்களால புகழ்த்தப்படுறவளாக்கும் தேவி. தேவியோடு அந்த புகழ் புராணங்கள் வழியா பக்தர்களோடு அனுபவங்கள் வழியா இந்த உலகம் ஃபுல்லா பறந்து கிடக்கு. எல்லாரோடு உள்ளுக்குள்ளேயும் அதிருஷ்யாயிட்டு அதிவசிக்கிற தேவி சித்தையாக்கும். அஜ்ஞானிகள் இது தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. தேவி பாகவதத்துல ஹிமவான் கிட்ட தேவி உபதேசிக்கிறதுண்டு. லோகாந்தரகதீர்னோ சேத் கதம் ஸ்வாதிதி ஹேதுனா யதா ததா பவந்த்யேவ மாயாபேதஸ்ததா ததா. தேவி பாகவதத்தில 7வது ஸ்கந்தத்திலேயாக்கும் இது உள்ளது. என்னோட சாநித்தியம் இல்லை அப்படின்னா எப்படியாக்கும் ஜென்ம மிருத்யு விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும். எப்படியாக்குமோ பவிக்கிறது. அதே மாதிரி எல்லாமே மாயாசக்தியாலேயாக்கும் பவிக்கிறது. தேவியோடு மாயாசக்தியாலேயாக்கும் எல்லாம் சம்பவிக்கிறது. பல பல நாம ரூபங்களில பல பல விஷயங்கள் உண்டாகிறது. அதனாலேயே மாயாதேவி அப்படிங்கிற அந்த பேரில தேவி ரொம்ப ஃபேமஸா இருக்கா. நம்மளெல்லாம் பரபிரம்மத்திலேருந்து வந்திருக்கோம். பரபிரம்மத்திலேருந்து பரபிரம்மத்தோடு விருப்பப்படி இந்த பூமியில ஜனிச்சவாளாக்கும். யதார்த்தத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த பரபிரம்ம சைதன்யம், அந்த ஆத்மாதான் நம்ம. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதாக்கும் யதார்த்தத்துல ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. நானும் பரபிரம்மமும் இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அத்வைத பாவமாக்கும் யதார்த்த ஞானம். மனுஷ ஜென்மம் எடுத்துட்ட எல்லாருக்கும் இந்த ஒரு நாலெட்ஜ் உண்டாகிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது உண்டாகணும். ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறதுக்கான பிரயத்னம் அப்படிங்கிறது உண்டாகணும். ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது இதுதான். எனக்குள்ள இருக்கிறது அந்த பரபிரம்மே தான். பிரசித்தையான அந்த தேவிய தெரிஞ்சுக்கிறதாக்கும் யதார்த்தமான ஞானம் அப்படிங்கிறது. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம்,
அந்த பரபிரம்மத்தோடு சக்தி ரூபமாயிருக்கிற பிரகிருதி, இந்த பிரகிருதியில உண்டாயி நிலநின்னு மறையற எல்லாம் தேவியினால உண்டாகிறதாக்கும். தேவியால உண்டாக்கப்பட்டு தேவியில நிலநின்னு தேவியிலேயே கடைசியில மறையப்படுறது. தேவியோடு மாயா வைபவத்தாலேயாக்கும் இது சாத்தியமாகிறது. சத்குண ரஜோகுண தமோகுணம் ஈக்குவலான அவஸ்தையில மாயை அப்படிங்கிறது பிரகடமாகாது. சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு மாற்றம் சம்பவிக்கிறதையாக்கும் மாயை பிரகடமாகிறது. மனச அடக்கி நிறுத்த முடியாத அவஸ்தையில நம்ம சஞ்சாரம் பண்றோம். இந்த பிரகிருதியில மனச அடக்கி நிறுத்தி இந்திரியங்களை சொல்படிக்கு நிப்பாட்டி ரஜோகுண தமோ குணங்களை அடக்கி நிப்பாட்டி சத்குணங்களை ஜாஸ்தி பண்ணினானா, சத்குணம் ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி பகவானில பக்தி ஜாஸ்தியாயி வந்து அந்த பக்தி ஒன்னினாலேயே அந்த சத்குணத்தையும் விட்டுட்டு ரஜோகுண தமோகுண சத்குணத்தையும் விட்டுட்டு இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பிரம்மத்தில லயிக்கிறதாக்கும் ஆத்ம சாட்சா்காரம். அதுதான் மோட்சம். அப்படி இருக்கிற மாயா வைபவங்கள் எல்லாம் இருக்கிற பிரகிருதியில நம்மளை ஆட்டி படைக்கிற அந்த மாயா சைதன்ய ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி பிரசித்தையாக்கும். மாயா வைபவத்திலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாயாதேவிய சரணாகதி அடையணும். 396வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பரமேஸ்வரி. பரம ஈஸ்வரி. பதங்களை பிரிக்காதக்காக்கும் நாமங்களை பார்க்கிறோம். பரமேஸ்வரி. வாக்தேவிகள் தேவியை நீட்டி முழக்கி கூப்பிடுறா. எல்லா நாமங்களோடும் கடைசியில தீர்க்கஸ்வரம் அதனாலேயாக்கும் வரது. ஒரு சில நாமங்களில மட்டும்தான் விசர்க்கம் உண்டாகும். விசர்க்கம் வர இடத்துல அந்த நாமங்களை நீட்டவும் கூடாது. இங்க பரமேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பரமேஸ்வர பத்னி, ராஜராஜேஸ்வரி, சர்வசிரஷ்டையான ஈஸ்வரி இப்படின்னு எல்லாம் அர்த்தம். பரமமான ஈஸ்வரியாக்கும் லலிதா பரமேஸ்வரி. எல்லா தேவி தேவர்களோடும் டாப் மோஸ்ட் ஸ்தானத்தில் இருக்கிற தேவி. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் கூடியும் தேவிய ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் செய்யறா. ஈஸ்வரஹா ஈசானஹா ஏதானி ஈசதே அப்படின்னு நிருப்தத்துல சொல்லப்படுறது. இந்த உலகத்தை பரிக்கிற பரமனான ஈஸ்வரனாக்கும் பரமேஸ்வரன். அந்த டாப் மோஸ்ட் ஈஸ்வரனுக்கு பரிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கிறவளாக்கும் பரமேஸ்வரியான லலிதாம்பிகை. மகிஷாசுரனை வதிக்கிறதுக்காயிட்டு அவதாரம் பண்ணின அந்த பரமேஸ்வரிய மகிஷாசுரமர்தினி அப்படிங்கிற பேரில எல்லாரும் ஸ்துதிக்கிறா. சர்வதேவர்களோடும் சக்தி இன்க்ளூடா இருக்கிற தேவி. தேவர்களோடு துக்கத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு மகிஷாசுரனுமாயிட்டு யுத்தம் செஞ்சு அந்த அசுரனை வதிச்சா. அந்த டைமில் எல்லாரும் தேவிய ஸ்துதிச்சது பரமேஸ்வரி அப்படிங்கிற நாமத்தை சொல்லிண்டாக்கும். ராவண நிகிரகத்துக்காயிட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஸ்ரீராமதேவன் சத்ரு சம்ஹார சக்தி லபிக்கிறதுக்காயிட்டு சத்ருக்களை சம்ஹாரம் பண்றதுக்கான சக்தி கிடைக்கிறதுக்காயிட்டு பரமேஸ்வரிய தியானிச்சு நவராத்திரி விரதம் அனுஷ்டிச்சார் அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. இத்தனையெல்லாம் மகிமை இருக்கிற அதிபராசக்தியான தேவிய பரமேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 397வது நாமம்
மூலப்பிரகிருதிஹி. மூலப்பிரகிருதிஹி அவ்யக்தா. மூலப்பிரகிருதிரவ்யக்தா அப்படின்னு கூட்டி சேர்த்தாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். இருந்தா கூட இதுல 2 நாமங்கள் இன்க்ளூட் ஆக்கும். மூலப்பிரகிருதிஹி அவ்யக்தா இப்படி இருக்கிற 2 நாமங்கள். 397வது நாமமாக்கும் மூலப்பிரகிருதிஹி. மூலப்பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு அப்புறமா ஒரு விசர்க்கம் அங்க இருக்கு. அதனால மூலப்பிரகிருதிஹி அப்படின்னு இந்த நாமம். அடுத்தது அவ்யக்தா அப்படிங்கிற நாமம். நம்ம நாமமாயிட்டு சொல்லறத மூலப்பிரகிருதிரவ்யக்தா அப்படின்னு சொல்லுவோம். இங்க அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால மூலப்பிரகிருதிஹி அப்படிங்கிற நாமவும் அவ்யக்தா அப்படிங்கிற நாமவும் கூடி சேர்ந்தாக்கும் அதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுண்டு அதை தனித்தனியா இதுல அர்த்தத்தை சொல்லறோம். மூலப்பிரகிருதிஹி சிருஷ்டிக்கு மூல காரணமா இருக்கிறவள், மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி ரூபியாயிட்டு இருக்கிறவள், குண்டலினி சக்தி ஆயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. அஞ்சு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது மூலப்பிரகிருதிஹி. സൃഷ്ടിക്ക് പ്രധാന കാരണിയാക്കും മൂലപ്രകൃതി. മൂലപ്രകൃതിയാക്കും പ്രപഞ്ച സൃഷ്ടിക്ക് காரணமாயிட்டு இருக்கிற அந்த தேவி. பிரபஞ்சத்துக்கு காரணமான ஆதிபராசக்தியான மூலப்பிரகிருதியா இருக்கிற தேவி. அந்த தேவியோடு நாதன் அப்படிங்கிறது பரமாத்மா அப்படிங்கிற பிரம்மம். பரபிரம்ம சாநித்தியத்தால தேவி சிருஷ்டிச்சதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டுதான் பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பிரகிருதியில இருக்கிற எல்லாவும் அழியக்கூடிய விஷயங்களாக்கும் அப்படிங்கிற போதம் உதிச்சானா அதுலேருந்தெல்லாம் மனசை விடுபடுத்திண்டு அழியாத பரபிரம்மத்துல மனசை கொண்டு போய் சேர்க்கலாம். பிரம்மத்துக்கு ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது கிடையாது. பிரகிருதியில உண்டாகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது உள்ளது. ஸ்ரீ வித்யா மந்திரத்தோடு அந்த தேவதையாக்கும் பராசக்தி சூக்ஷ்ம சரீரத்துல குண்டலினி சக்தி அந்த மூலப்பிரகிருதியா இருக்கிற தேவியாக்கும் அந்த தேவிய ஆக்கும் இங்க மூலப்பிரகிருதிஹி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. மூலப்பிரகிருதிரவ்யக்தா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. அதுல இருந்து நம்ம மூலப்பிரகிருதிஹி அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க மூலப்பிரகிருதிஹி அப்படிங்கிறது மூலப்பிரகிருதிக்கு அப்புறமா விசர்க்கம் வர்றதுனால அவ்யக்தா அப்படிங்கிறதையும் கூட்டி சேர்த்தாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. தேவியோட நாமங்களை நீட்டி முழக்கியாக்குமே வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறது. அப்போ மூலப்பிரகிருதிரவ்யக்தா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 398வது நாமம் அவ்யக்தா. வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது அவ்யக்தா. 398வது நாமம். 397வது நாமத்தையும் 398வது நாமத்தையும் கூட்டி சேர்த்தியாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. மூலப்பிரகிருதிரவ்யக்தா அப்படின்னு கூப்பிடுறா. பஞ்சேந்திரியங்களால வியக்தமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி, அவ்யக்த ஸ்வரூபிணியாக்கும் தேவி. அதனால அவ்யக்தா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா.
ക്ലിയറായിട്ട് കാണർത്തുക്ക് സാധിക്കാത്തവൾ ദേവി ആരാക്കും அப்படின்னு ദേവിയോട് രൂപം എന്നവാക്കും அப்படின்னுം ഒന്നും ആർക്കും വ്യക്തമായിട്ട് ഇതുവരെയ്ക്കും தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിച്ചിട്ടില്ല. അദൃശ്യവും അതേമാതിരി രൂപമില്ലാത്തവളും അവ്യക്തവുമാണ് അത് அதிபராசக்தியை ആർക്കും தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. முண்டக உபனிஷத்துல இருக்கிற ஒரு மந்திரத்துல இத கிளியராயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. முண்டகோபனிஷத்துல 3வது கண்டத்துல 8வது மந்திரம் இதை எடுத்து சொல்றது. ந சற்றுஷா கிருஹ்யதே ந அபி வாசா ந அன்யைஹி தேவைஹி தபசா கர்மணா வா ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹ ததஹ து தம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமானஹ. சற்றுஷா கண்களால, ந கிருஹ்யதே കാണർത്തുக்கு സാധിക്കാது, வாஜா அபி வாக்குகளாலேயும், ந கிருஹ்யதே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது, அந்யைஹி தேவைஹி வேற இந்திரியங்களாலேயோ தபசா தபசினாலேயோ கர்மனாவா கர்மத்தாலேயோ ந கிருஹ்யதே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது, ஞான பிரசாதேன ஞானத்தோடு அந்த நாலெட்ஜால விசுத்த சத்துவஹாது விசுத்தமான மனசோடு கூடிட்டு இருக்கிறவனாகட்டும், ததஹா அதனாலேயே நிஷ்கலம் அவயவமில்லாத ശരീരമില്ലാത്ത തം அந்த ആത്മാവ് ധ്യായമാനഹ தியானிக்கிறவனாயிட்டு பஷ்யதே காணப்படுறது. கண்களால കാണறதுக்கு சாதிக்காது, வாக்குகளால தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாதிக்காது, எந்த இந்திரியங்களாலேயும் தெரிஞ்சுக்க சாதிக்காது, மனசாலேயோ கர்மத்தாலேயோ ரிசீவ் பண்றதுக்கும் சாதிக்காது. ஆனால் அதே மந்திரத்திலேயே ஆத்மஞானம் வழியா சித்தசுத்தி உண்டாக்கி தியானம் வழியா அரூபமாயிருக்கிற அவ்யக்தமாயிருக்கிற ஆத்மாவை அந்த பராசக்திய சாட்சா்காரமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற ஆதிபராசக்தியை இங்க வாக்தேவிகள் அவ்யக்தா அப்படின்னு கூப்பிடுறா. മുന്നൂറ്റി നാമം മൂലപ്രകൃതിഹി, 398 നാമം അവ്യക്ത. 397 നാമവും 398 നാമവും കൂട്ടിച്ചേർത്തി വാഗ്ദേവികൾ ഇങ്ങ ദേവിയെ കൂപ്പിടുற മൂലപ്രകൃതിരവ്യക്ത. 399 നാമം വ്യക്താവ്യക്ത സ്വരൂപിണി. വ്യക്ത അവ്യക്ത സ്വരൂപിണി കൂട്ടിച്ചേർത്തി വാഗ്ദേവികൾ இந்த നാമത്തെ ഉപയോഗിച്ച് ദേവിയെ സ്തുതിക്കറ. വ്യക്താവ്യക്ത സ്വരൂപിണി പ്രപഞ്ചത്തിലെ പ്രത്യക്ഷമായിട്ടും
பராசக்தியோட ரூபத்துல அப்பிரத்யட்சமாயிட்டும் இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனால வாக்தேவிகள் இப்படி இந்த நாமத்தால ஸ்துதிக்கிறார். வியக்தமானதும், அதானது கிளியரா நம்மளோட கண்களால காணக்கூடினது, நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடினது. வியக்தமாகாத்தது, அதானது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இப்படி இருக்கிற வியக்த அவ்யக்த ஸ்வரூபத்தோடு கூடினவளாக்கும் லலிதாம்பிகை. சகுண சாகாரமாயிருக்கிற தேவி இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடின விதத்துல பிரகடமாக்கிறா. நிர்குண நிராகாரமாயிருக்கிற தேவி பக்தர்களோடு பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாதவளாயிட்டும் இருக்கா. சகுண ரூபத்திலையும் நிர்குண ரூபத்திலையும் தேவி இருக்கா. மதுகைடவர்கள் யுத்தம் செஞ்சு டயர்டான மகாவிஷ்ணு, மதுகைடவர்களும் மகாவிஷ்ணுவுமா யுத்தம் பண்ணினா. அதுல மகாவிஷ்ணுவுக்கே டயர்டாயிடுத்து. அந்த அவஸ்தையில ஆதிபராசக்தியோடு அசரீரி வாக்கியம் கேட்டுது. சரீரம் இல்லாதக்கு சவுண்டு மட்டும் கேட்டுது. அவ்யக்த அவஸ்தையில அசரீரி ஆயிட்டு சொன்னா தேவி. தேவியோட அனுகிரகத்தால சத்ருக்களை வதிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு. உடனடியா பராசக்தி ஒரு அழகியான மோகினியோட ரூபத்தை സ്വീകരിച്ച് மதுகைடவர்களோடு முன்னால பிரத்யட்சப்பட்டு அவளை மோகவலையில வீழ்த்தினா. யுத்தத்திலேந்து நகர்ந்து நிற்கிறதுக்கு பிரேரணை பண்ணினா. இந்த சந்தர்ப்பத்திலேயாக்கும் ரொம்ப புத்தி உபயோகிச்சு மகாவிஷ்ணு மதுகைடவர்களை வதிச்சது. தேவி பாகவதத்தில பிரதம ஸ்கந்தத்தில 9வது அத்தியாயத்தில இத சொல்லப்பட்டிருக்கு. அவ்யக்த சக்தியாயிருக்கிற ஆதிபராசக்தி ரூபம் பிராபிச்சு இந்த பிரபஞ்சத்தில பிரகடமானா. வியக்த அவ்யக்த அவஸ்தையில தேவி ஸ்ரேயஸையும் பிரேயஸையும் கொடுக்கிறா. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கிறதாக்கும் பிரேயஸ். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்ச சௌக்கியத்தை கொடுக்கிறதாக்கும் ஸ்ரேயஸ். இதெல்லாமும் கொடுக்கிறது ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவியாக்கும்.